welcome back to our channel. இன்னைக்கு டே 6க்கான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி டே 5 வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன அதை பார்க்கல அப்படின்னா இந்த சேனல்லே இருக்கு. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு டே 6ல நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபிஸ் பஸ் அப்படின்ற ஒரு ஈஸி லெவலான ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். இது என்னுடைய ஃபேவரட் ப்ராப்ளம்னு சொல்லலாம். So question பார்த்தலாம். given an integer n return a string array answer அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, என்னன்றது ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க இன்புட்ல. n equal to 3னா 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கும். நம்ம சின்ன வயசுல இந்த பஸ் கேம்லாம் விளையாடுவோம்ல, 5 வந்துச்சுன்னா பஸ் அண்ட் 10 15 அதோட 5ஓட மல்டிபிள் வந்துச்சுன்னா பஸ் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல எல்லாம் விளையாண்டுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சம்முமே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா divisible by 3னா அது வந்துட்டு ஃபிஸ் அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் divisible by 5 அப்படின்னா வந்துட்டு நம்ம பஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்ப both divisible by 3 and 5னா நம்ம வந்து ஃபிஸ் பஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்ப n equal to 15 அப்படின்னா 1 2 3 வந்துட்டு ஃபிஸ், 3 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அண்ட் 4 வந்து அப்படியே வந்துடும். 5 வந்து பஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 வந்து 3ஆல டிவைட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிஸ் அப்படின்னு கொடுக்குறோம். 7 8 வந்து நார்மலா எதாலையும் டிவைட் ஆகுது, அதாவது 3 and 5ஆல டிவைட் ஆகாது. 9 பாத்தீங்கன்னா 3ஆல மட்டும் டிவைட் ஆகும். ஸோ அதனால ஃபிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஸ்ன்றது இந்த இடத்துல 10 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 5ஆல வந்து டிவைட் ஆகும். எனக்கே கொஞ்சம் குழப்புது, சாரி. ஸோ 11 பாத்தீங்கன்னா எதாலும் டிவைட் ஆகாது. அண்ட் பாத்தீங்கன்னா 15 வந்து போத் 3 and 5ஆல டிவைட் ஆகும். ஸோ வந்து அதனால ஃபிஸ் பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்திரலாம். ஸோ அதான் இப்ப ஜஸ்ட் வந்து நான் நோட்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். இப்ப என்னன்றது 3ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 3 நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் பாத்தீங்கன்னா 0 1 and 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் if divided by 3னா நம்ம வந்து ஃபிஸ் அப்படின்னு கொடுக்கணும். if divided by 5 அப்படின்னா பஸ் கொடுக்கணும். if both divided by 3 and 5னா நம்ம ஃபிஸ் பஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த கோடிங் பார்த்தெல்லாம் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு எம்டி அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் i in range 1, n plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்றது அவங்க கொடுத்துருக்க இன்புட் பிளஸ் 1 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இப்ப இங்க 3 கொடுத்துருக்காங்க. இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் பாத்தீங்கன்னா 0 1 and 2 தான் வரும். 3 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது இன்க்ளூட் ஆகிறதுக்காக தான் இங்க பிளஸ் 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க ஒரு வேல்யூமே ஐன்னு அது எடுத்துக்கும். இஃப் i டிவைட் பை 3 ஈக்குவல் டு 0 அதால இப்ப வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் வேல்யூ 3ஆல டிவைட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சு, எந்த ஒரு ரிமைண்டரும் இல்ல, 0 வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஃபிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் i டிவைட் பை 5 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஆன்சரோட நம்ம வந்துட்டு பஸ் அப்படின்னு இங்க வந்துட்டு ஃபிஸ் பஸ் அப்படின்னு சேர்ந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா 15 நம்ம பார்த்தோம்ல, சோ அதுக்கு எப்படி ஃபிஸ் பஸ் அப்படின்னு சேர்ந்து வந்துச்சு. சோ அதுக்கான கண்டிஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா எலிஃப்ல வந்துட்டு இஃப் i டிவைட் பை 5 5ஆல மட்டும் டிவைட் ஆனா பஸ் அப்படின்னு கொடுக்குறோம். எல்ஸ்னா எல்ஸ்ன்றது இதை தவிர்த்து இருக்க எக்ஸெப்ஷன் கேஸ், அதாவது 3 5 தவிர்த்து மீதி இருக்க நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் 4 7 8 இது மாதிரி இருக்க எக்ஸெப்ஷனல் கேஸ்க்கு எல் ஸ்பாட்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் 5 அந்த கரண்ட் நம்பரை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்றோம். இப்ப நம்ம சொல்யூஷன்ற ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணோம்ல, சோ அந்த சொல்யூஷன்ல அப்பன் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய ஆன்சரை. சோ நம்ம இப்ப ரிட்டர்ன் சொல்யூஷன் கொடுத்துக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3க்கு கொடுத்துருக்காங்க. சோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. சோ 1 வந்துட்டு எதுலயும் டிவைட் ஆகாது. சோ அதனால வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடும் ஸ்ட்ரிங். தென் 2 பாத்தீங்கன்னா 2வும் எதாலையும் டிவைட் ஆகாது. சோ 2 வந்து இங்க வந்துடும். 3 பாத்தீங்கன்னா if i divide ஃபர்ஸ்ட் இந்த if கண்டிஷன் வந்து செக் பண்ணும். if i divide by 3 அதாவது 3 divide by 3 equal to 0வா இருக்கு. சோ கண்டிஷன் ட்ரூ. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபிஸ் அப்படின்றது மட்டும் போய் சேரும் அந்த சொல்யூஷனுக்குள்ள. இப்ப அது கீழேயும் செக் பண்ணும். if அந்த 3 divide by 5 equal to 0வான்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதனால பஸ்ன்றது வராது. ஸோ இதுவும் செக் பண்ணி பார்க்கும், பட் இதுவும் வராது. அன்பார்ச்சுனேட்லி இது ரெண்டுமே வராது. அண்ட் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஃபிஸ் அப்படின்றது மட்டும் போய் சேர்ந்திருக்கும் 3 இருக்க இடத்துல. ஸோ பாத்தீங்கன்னா அவுட்புட்ல 1 2 ஃபிஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் இதை வந்து ஒன் டைம் யோசிச்சு பார்த்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.